ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசா. பூண்டும் கொஞ்சம் உரிச்சுக்கோங்க. பூண்டும் சோம்பும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காயட்டும். பாருங்கள், பூண்டும் சோம்பும் இந்த அளவுக்கு பொடிசா இது பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூண்டை முழுசாகவே வச்சுக்கோங்க. வானல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காயிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பூண்டையும் சோம்பையும் இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். அதை ஆயில் காஞ்சதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுப்போம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த சோம்பு பொரிஞ்சு வரணும். பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பூண்டும் சோம்பும் நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம முழுசாக உரித்து வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நம்ம வதக்கலாம். பூண்டு தட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். நம்ம கொஞ்சம் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனையும் இதில் சேர்த்துப்போம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஸ்டைலில் கருவாடு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கணுன்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வேகமாக வதங்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுக்கோம் ஆல்ரெடி, அதை இதில் போட்டுக்கலாம். கருவாடு எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் அந்த மண்ணெல்லாம் இருந்ததுன்னா போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கருவாடை போட்டுட்டு கொஞ்சம் கருவாடு ஒரு 2 மினிட்ஸ் சேர்த்து நம்ம வதங்குற மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் அந்த கருவாடு இதுலேயே அது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் நம்ம வதக்கும் போதே. இது சொரா கருவாடு, இதில் முள்ளே இருக்காது, ஒரு முள் தான் இருக்கும் சென்டரில். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, தொக்குன்றதுனால ரொம்ப தண்ணியாக வேணாம், லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த கருவாடும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். காரம் நிறைய வேணுன்றவங்க இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டோம். எப்பயுமே கருவாடை நம்ம குக் பண்ணும்போது உப்பு கம்மியாக தான் போடணும். ஏன்னா கருவாடு ஆல்ரெடி அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் பாதி உப்பு போல் நம்ம போட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வருது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி கொதிச்சு வரும்போது செம்ம டேஸ்ட், அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இதை ரைஸ்க்கு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.